ஓம் தத்துருசாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்திப்பிர சோதயாத்து. கடமையைச் செய்வதில் கண்ணும் கருத்துமாய் இருப்பவரும் மற்றவர்களுக்கு ஆலோசனையில் உதவியாய் உறுதுணையாய் இருக்கும் உள்ளம் கொண்ட கருணை உள்ளம் படைத்தவரும் இயற்கை சூழலில் வாழ விரும்பும் மீனராசி நேயர்களே, நண்பர்களே, அன்பர்களே, இந்த 2025 குரு வக்ர நிவர்த்தி, அதாவது உங்கள் ராசிக்கு ராசியாதிபதியும் உங்கள் ராசிக்கு ஜீவனாதிபதியும் 10 ஜீவனாதிபதியும் குருபகவானே காரணகர்த்தாவாய் ஆறுகின்றார். அப்படிப்பட்ட குருபகவான் உங்கள் வாழ்க்கையில் யோகத்தை செய்வாரா அதியோகத்தை செய்வாரா என்று நாம் பார்க்கும் பொழுது, இந்த கடந்த பிப்ரவரி 4ஆம் தேதி மதியம் 1:30 உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷபமனையில் அதிசஞ்சாரமாய் குரு வக்ர நிவர்த்தி ஆகி அங்கிருந்த உடைய 5ஆம் பார்வை என்று சொல்லக்கூடிய யோக பார்வையை உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கேந்திரஸ்தானத்தை பார்க்கின்றார். இப்படி பார்க்கும்போது அங்கு ஏற்கனவே கேது பகவான் இருக்கின்றார் கன்னி வீட்டில். அந்த கேது பகவான் இந்த குரு பகவான் பார்க்கும்போது கேலயோகம் குபேரயோகம் இந்த காலகட்டங்களில் 120 நாட்கள் நடக்கப் போகின்றது. ஏற்கனவே ஜனவரி 29 ராசிக்கு ராசியிலேயே சுக்கிர பகவான், அதாவது 3க்குரியவரும் 8க்குரியவரும் இவர் ராசியிலே உட்கார்ந்து இந்த ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது பணவரவுக்கு பஞ்சமில்லை, தனவரவுக்கு குறைவில்லை, ஆளுடைமை ஐஸ்வர்யத்துக்கும் குறைவில்லை, அஷ்டைஸ்வரியும் குறைவில்லை. ஏதாவது 7 நடந்தாலும் பரவாயில்லை. இந்த காலகட்டங்களில் குருவும் சுக்கிர பகவானும் ராகு பகவானும் இந்த 7ஆம் வீட்டிற்கு நல்ல சுப நிகழ்வுகளை செய்ய காத்திருக்கின்றார்கள். இவர்கள் இந்த காலகட்டங்களில் புது முயற்சிகள் கைகூடி கூட்டாளிகளால் புதிய தொழில்நுட்பத்தினால் பணம் சம்பாதிக்கக்கூடிய பெரும் ராஜயோகம் ஏற்பட போகின்றது. அந்த வகையில் இவர் யோகம் பெற்றவர்கள். இந்த ராசிக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விருச்சிக மனையை இவருக்கு குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையாக பார்க்கும் பொழுது இந்த ராசினருக்கு மீனராசினருக்கு எதிர்பார்த்த வரை இந்த 4.5 மாத காலம் மே 30க்குள் அதிர்ஷ்டம், தந்தை வழி சிறச்சொத்து கிடைக்கக்கூடிய யோகம் மற்றும் எதிர்பாராத வழிகளில் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் லட்சுமி கடாட்ச யோகத்துடன் சிலருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளால் கிடைக்கப் போகின்றது. மண்மனை யோகத்தால் இவர்கள் ஏற்கனவே பல ஆயிரங்களில் பல லட்சங்களில் வாங்கி போட்ட சொத்துக்களாம் இந்த காலகட்டங்களில் பல ஆயிரம் மடங்கு ஏறி கோடிகளை சுழலக்கூடிய நல்ல தனயோக பணயோக அமைப்பு இந்த காலகட்டங்களில் இந்த மீனராசிக்கும் கிடைக்கின்றது. மேலும் இவருடைய 9ஆம் பார்வை என்று சொல்லக்கூடிய விசேஷ யோக பார்வை பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மகரமனையில் இருக்கும் பொழுது அங்குள்ள சூரிய பகவான் புதன் மேலும் இருந்து சூரிய புதாத்திய யோகத்தில் உள்ள இந்த குரு பகவான் பார்க்கும் பொழுது இந்த ராசி இன்னும் புனிதமடைகின்றது. 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மகரமனை இந்த ராசிக்கு யோகத்தை விருத்தியடை செய்கின்றது. எதிர்பாராத வழிகளில் வருமானம், எதிர்பார்த்த மட்டும் எதிர்பாராத வழியில் பணம் செல்வாக்கு யோகம் இந்த காலகட்டங்களில் இவர்களை அபிவிருத்தி அடை சொல்கிறது. பொதுவாகவே சுக்கிர பகவான் உட்கார்ந்திருக்கும் வீட்டு அதிபர் குரு பகவான், குரு பகவான் உட்கார்ந்திருக்கும் வீட்டு அதிபர் சுக்கிர பகவான். அதாவது குரு பகவானும் சுக்கிர பகவான் தத்தம் பரிவர்த்தனை பெற்று சுக்கிர பகவான் குரு வீட்டிலும் சுக்கிர வீட்டிலும் அமைப்பு இது ஒரு மிகவும் தனயோக அமைப்பு. அந்த வகையில் குரு பகவானுக்கு வக்கரக்குருக்கு 11இல் உச்சம் பெற்ற குரு உட்கார்ந்திருக்கும் வீட்டு அதிபர் உச்சமாக இருப்பது தான் அதிசிறப்பு. ஆக மொத்தத்தில் இந்த காலகட்டங்களில் 120 வருடத்துக்கு ஒரு முறை வரும் சுக்கிர மகா பயிற்சியும் 12 வருடத்துக்கு ஒரு முறை வரும் குரு வக்ர நிவர்த்தி பயிற்சியும் இந்த ராசினருக்கு இந்த 4.5 மாத காலங்களில் எல்லளவும் சந்தேகம் இல்லாமல் தனபரவையும் பணபரவையும் கொடுத்து இவர் வாழ்க்கையில் செல்வாக்கு யோகத்தையும் சொல்வாக்கு யோகத்தையும் கொடுத்து தனபாக்கிய வாழ்வாக்கிய யோகத்தோடு இந்த காலகட்டத்தில் இவர் வாழ தலை நிமிரப் போகின்றார்கள். இவருடைய பிரச்சனைகளாம் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கப் போகின்றது.
தொழில் இந்த மந்தநிலை மாறி தொழில் உயர்வு கிடைக்கப்படுகின்றது. படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல ஞானமும் பதவி கிடைத்து நல்ல கல்வியில் தேர்ச்சி பெறக்கூடிய யோகம் கிடைக்கப் போகின்றது. அரசாங்க அதிகாரி உள்ளவர்கள் பதவி உயர்வு பெற்று மேல் பதவி கிடைக்கக்கூடிய ராஜயோகம் கிடைக்கப் போகின்றது. வெளிநாட்டில் உள்ளவர்களுக்கு எதிர்பாராத வழிகளில் லாட்டரி புதையல் யோகம் அளிக்கப் போகின்றது. மாணவ மணிகளுக்கும் நல்ல ஞானம் கிடைக்கப் போகின்றது. கணவமனைகள் அனுநிய தம்பூத்தியம் கிடைத்து சிலருக்கு குழந்தை பாக்கிய யோகமும் கிடைக்கப் போகின்றது. ஆக மொத்தத்தில் இந்த குரு வக்ர நிவர்த்தியால் இந்த ராசிக்கு 10க்குரிய ஜீவனாதிபதியால் இவருக்கு யோகமும் அதியோகமும் வாக்கு யோகமும் செல்வாக்கு யோகமும் செல்வாக்கு யோகம் கொடுத்து மீனராசினர் இந்த காலகட்டங்களில் நிம்மதியாய் பெருமூச்சு அளவுக்கு இவருக்கு பெரும் பணக்கார யோகம் இவர்களை தேடி வரப்போவது உண்மை. இது இவர்கள் செய்த புண்ணியம் என்றே சொல்லலாம். மேலும் இவர்கள் யோகத்தை விருத்தடைய இவர்கள் இந்த மீனராசினர் அடிக்கடி திட்டை தஞ்சை மாவட்டத்தில் இருக்கும் திட்டை வஜிஷ்டேஸ்வரர் ஆலயம் சென்று ராஜகுருவை தரிசித்து அவரை பட்டாடை உடுத்தி வழிபட்டு ராஜகுருவை வழிபட்டு வரும்பொழுது யோகம் விரித்தடைந்து இன்னும் தனபாக்கிய யோகம் கிடைக்கும். இது நிதர்சனமாக உண்மை. ஆக மொத்தத்தில் இந்த 120 நாட்களும் தனயோகமும் பணயோகமும் வாழ்பாக்கியமும் செல்வாக்கியமும் கிடைத்து இந்த காலத்தில் பெருமூச்சு விட போது மீனராசினர் உண்மை உண்மை உண்மை.